எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால சௌந்தரலஹரியில 15வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் தேவியின் ஆதி மகா சரஸ்வதி வடிவம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த வடிவமானது ஆதி சரஸ்வதி வடிவம்னு சொல்றோம். அதாவது ஆதி சக்தி, முதல்ல இருக்கக்கூடிய சக்தி தன்கிட்ட இருக்கக்கூடிய 3 குணங்கள்ல இருந்து 3 சக்திகளை தோற்றுவிக்கிறா அப்படின்னு தெரியும். அதாவது ஆதி சக்தியானவள் ஆதிலக்ஷ்மி, ஆதி சரஸ்வதி, மகாகாளி அப்படின்னு 3 இதை தோற்றுவிக்கிறான். அதுல ஆதி சரஸ்வதி வடிவமா இருக்கக்கூடிய ஸ்லோகம், ஆதி சரஸ்வதியை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகமா இருக்கு. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, சரத்காலத்துல பூர்ண கலையோட உதிச்ச அந்த சந்திரனோட சந்திரிகையானது எப்படி வெள்ளை கலர்ல இருக்கோ அந்த மாதிரி இங்க இந்த தேவி ரஜோகுணமோ தமோ குணமோ இந்த 2 விதமான குணங்களோட சம்பந்தமே உனக்கு இல்லை அப்படின்னும், எப்பவுமே நீ வெண்ணிறத்தோட இருக்க அப்படின்னு, அதாவது என்ன, நீ சுத்த சத்துவமூர்த்தி அப்படின்னும் உன்னோட ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்றா. அதனால என்ன ஆகிறது, ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் ஒரு அவகாசம் கொடுக்காம சுத்தமான அந்த சத்வகுணத்தையே நீ பிரதானமாக நீ காமிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதோட மட்டும் இல்லாம உன்னோட ஜடாமுடியில சந்திரகலையும் சிரசுல நீ தரிச்சுட்டு இருக்கக்கூடிய நவரத்னங்களால இழைக்கப்பட்ட கிரீடமும் எனக்கு என்ன ஆகுறதுன்னா உன்னோட சரணாரவிந்தத்துல ரொம்பவும் பக்தியை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறது அப்படின்ற. சந்திரகலையை ஜடாமுடியில தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பரமசிவ ஸ்வரூபத்தை உன்னோட ஸ்வரூபத்திலேயே நீ அடக்கின்றதுனால உன்னோட ஜடாமுடியில அந்த சந்திரகலை காணப்படுறது. ஸோ இது மூலமா என்ன சொல்றா, பரமசிவ ஸ்வரூபமும் அவளுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறா நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால உன்னோட ஆராதனத்தினால காமேஸ்வரனோட ஆராதனமும் செஞ்சதாகவே நாங்க நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அதோட இல்லாம சகல லோகங்களையும் நீ ஆண்டுன்னு இருக்க அப்படிங்கறத உன்னோட சிரசுல இருக்கக்கூடிய விசேஷமான கிரீடம் எங்களுக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனால கூட நீ மகாராஜ்ஞி அப்படின்னு எங்களுக்கு நன்னாவே தெரிய வருது அப்படின்றான். அது மட்டும் இல்லாம அடுத்ததா என்ன சொல்ல வரான்னா, நீ 4 கைகளோட நீ இருந்துட்டு இருக்க அப்படிங்கிறா. அப்படி இருக்கக்கூடிய மகிமையை பார்க்கிற போது என்னோட மனசானது எப்படி இருக்கு, உன்னோட திருவடியில என்ன சரணாகதி அடையும்படியாக வற்புறுத்தி உனக்கு மேலான தெய்வம்னு உனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உபதேசம் பண்றது அப்படிங்கிறா. அந்த கையில என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா, ஒரு கையில பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்கள், அதுக்காக வரமுத்திரை, ஒரு கையில அபயம்னு சொல்லக்கூடிய மோக்ஷம் வர அபயமுத்திரை 2 வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில ஸ்படிக மாலை வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறா. ஸோ உன்னோட இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறா. உன்னோட இந்த வரஹஸ்தம் அபயஹஸ்தம் இதோட உண்மையெல்லாம் உன்னோட கட்டாட்சத்தினால கொஞ்சம் நான் தெரிஞ்சவனாக இருந்தா கூட ஸ்படிக மாலை புஸ்தகம் இதோட உண்மையை என்னால் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிறார். ஒரு சமயம் நீயே உன்னோட பக்த ஜனங்களுக்கு ஒரு வேளை இப்படி நினைச்சு பார்த்துக்கிறார், ஸ்படிக மாலையை கையில வச்சுட்டு என்னோட மகாமந்திரத்தை நீ ஜபம் பண்ணிண்டே வந்தன்னாக்க என்னோட ஸ்வரூபம் உனக்கு புலப்படும் அப்படின்னு நீ காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் நீ ஸ்படிக மாலையை கையில வச்சுட்டு எங்களுக்கு போதனை பண்ற மாதிரி வச்சுட்டு இருக்கியோ அப்படின்றார். அப்படி என்னோட ஸ்வரூபம் பிரத்யக்ஷமானதுக்கு அப்புறமா உனக்கு ஞானோபதேசம் பண்றதுக்கு நானே குருமூர்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கையில நீ புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கியா, இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல அப்படின்ட்டார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உன்னோட பரிபூர்ணமான கட்டாட்சம் ஒண்ணுதான் எனக்கு சகல விதமான செல்வம், அது மட்டும் எனக்கு நன்னா தெரியும் அப்படின்றா. இப்போ அதாவது நம்மள அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் இப்படி ஒன்று தியானம் பண்ணதுக்கு அப்புறம், இப்படி ஒன்று சேவிச்சதுக்கு அப்புறம் சரஸ்வதி கடாட்சம் ஏன் ஏற்படாம போகும் அப்படிங்கிறார். அதாவது தேன் பால் திராட்சை இது எல்லாத்தையும் காட்டிலும் கூட மதுரமான தன்னோட வாக்குகளால சகல லோகங்களையும் தன்னோட வசமாகவே ஆக்கிண்டு மகா பண்டிதர்களாக அவ ஆயிடுவா அப்படின்னு சொல்றா. அதாவது ஒரு தடவை வணங்கினாலே போருமா, அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ஒரு பக்தன் ஒரு முறை வணங்கினா கூட தேன் பால் திராட்சை இதை விட இனிமையான அந்த வாக் சாதுரியம் அவனுக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கா சொல்ற. அந்த அம்பாள் அப்படி நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கா, ஸ்படிக மாலை, ஒரு கையில புஸ்தகம் வச்சுருக்கா. இப்படி பார்க்கும்போது கவி பாடக்கூடிய திறமை, அதாவது தெய்வீக கவி பாடக்கூடிய திறமை கண்டிப்பாகவே வரும் அப்படின்னு சொல்றான்.
ஸோ இப்படி உன்னோட ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிண்டே வரதுனால என்னையும் நீ மகாகவியாக செய்யணும் அப்படின்னு உன்னை நான் சரணம் அடைகிறேன் அப்படின்னுட்டார். உன்னோட கட்டாட்சத்தினால மகாகவியா ஆகிறதுக்கு உன்னோட ஸ்வரூப தியானம் வரைக்கும் கூட போக வேண்டாம். அதுக்கும் ஈஸியான ஒரு வழி சொல்றார். என்னன்னா, உனக்கு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணாலே போறோம். உன்னை நமஸ்காரம் பண்றவாளோட மனசுல தான் கவித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடுமா. அதனால மகத்தான கவிதைக்கு காரணமா இருக்கக்கூடிய உன்னோட நமஸ்காரத்துல ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் புண்ணியத்தை செஞ்சவா அப்படின்னே சொல்லணும் அப்படிங்கிறா. ஸோ இப்படி சகல ஜனங்களும் பராசக்தியோட அந்த ஸ்வரூப தியானத்தாலேயோ ஸ்தோத்திரத்தாலேயோ நமஸ்காரத்தாலேயோ மகாகவிகளாக ஆகி ஞான லாபத்தை அடைஞ்சு ஜென்ம சாபல்யத்தையும் அடைஞ்சிடுவா அப்படின்னு சொல்றா. இதுக்கு நிகரா இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாம நாமாக்கள் சரஸ்வதி, சந்திரனிபா, அக்ஷமாலாதிதரா அப்படின்னாக்கா அக்ஷமாலையை தரித்தவள், வாகதீஸ்வரி அதாவது வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், சாரதாராத்யா அப்படின்னா சரத்காலத்தில் ஆராதிக்கப்படக்கூடியவள், வித்யா சுரூபிணி அறிவாகவும் அறியாமையாகவும் இருக்கக்கூடியவள். ஸோ இந்த ஸ்லோகத்தை யார் ஒருத்தர் சொல்லிண்டே வராளோ அவளுக்கு கல்வியில மேன்மை கிடைக்கும். ஏன்னா இது சரஸ்வதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் அப்படிங்கிறதுனால கல்வியில நல்ல மேன்மையா வரணும் அப்படிங்கிறவா இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இதுக்கு நிவேதனம் தேன், பழம், சர்க்கரை. शरज्योत्स्ना शुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्रान स्फटिकघटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षा मधुरीनाः पणितयः शरज्योत्स्ना शुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्रान स्फटिकघटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षा मधुरीनाः पणितयः.